வணக்கம். திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி, பராபவ வருஷம் ஆடி மாதம் 25ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் முதலில் திருவாதிரை, அதன் பிறகு புனர்பூசம். இன்று காலை 11 மணி 56 நிமிடம் வரையிலே திருவாதிரை. கிட்டத்தட்ட 12 மணி உச்சி நேரம். 11:56 12ன்னு வச்சுங்க. நண்பகல் 12 மணி வரையிலே திருவாதிரை இருக்கிறது. அதன் பிறகு புனர்பூச நட்சத்திரம் ஆரம்பம் ஆகிறது. திதி திரையோதசி, 13ஆம் பிறை. தேய்பிறையிலே வருகின்ற திரையோதசி. திரையோதசினா 13ஆம் பிறை. 13ஆம் பிறை வர அன்னைக்கு தான் பிரதோஷம். இன்னைக்கு பிரதோஷம். யோகம் சித்த அமிர்த யோகங்கள். விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சோம பிரதோஷம், சோமவாரம் பிரதோஷம் சேர்ந்து வந்த சிறப்பு. திங்கட்கிழமையில் வந்தாலும் சிறப்பு, சனிக்கிழமையில் வந்தாலும் சிறப்பு. பிரதோஷம் இந்த 2 கிழமைகளில் வந்தால் அதிக சிறப்பு. வளர்பிறை பிரதோஷத்தை விட தேய்பிறை பிரதோஷம் தான் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய, நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று 5 எழுத்து மந்திரத்தை சொல்ல வேண்டிய நாள் பிரதோஷம். இன்று திங்கட்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்து வந்திருக்கிறது. எனவே மாலை நேரத்திலே, அந்தி சாயும் நேரத்தில் சூரியன் அஸ்தமிக்கும் போது ஏதாவது ஒரு சிவன் கோவிலுக்குள் இருக்க வேண்டும். ஒரு கோவிலுக்கு சென்றால் எவ்வளவு நேரம் குறைந்தபட்சம் அங்கே இருக்க வேண்டும் என்றால் 24 நிமிடம் இருக்க வேண்டுமாம். ஒரு நாழிகை அப்படின்னா 24 நிமிஷம். நம்ம நாழிகைன்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவோம். ஆனால் என்ன டியூரேஷன்னு சில பேருக்கு தெரியாது. உனக்காக எத்தனை நாழி வெயிட் பண்ணுறது அப்படிமாங்க. எத்தனை நாழி, ஏன் இதுக்கெல்லாம் இவ்வளோ நாழி எடுத்துக்கிறாமாங்க. நாழின்னா நாழிகை. நாழிகை என்றால் 24 நிமிடங்கள். 24 மினிட்ஸ் இஸ் கால்டு 1 நாழிகை. எவ்வளவு நேரம் ஒரு கோவிலுக்குள் இருக்க வேண்டுமென்றால் 24 நிமிடம் குறைந்தபட்சம் இருக்கணுமா. கோயிலுக்குள்ளே போனோன்னா குறைஞ்ச 24 மினிட்ஸ் அந்த கோயிலுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் வெளியே வரலாம். ஒரு நாழிகையாவது கோவிலுக்குள் இருந்தால்தான் அந்த பலன் நமக்கு கிடைக்கும். குறைந்தபட்சம் 1 நாழிகை கோவிலுக்குள் இருக்க வேண்டும். இன்றைய நாள் திங்கட்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்து வந்துள்ள மிக சிறப்பான ஒரு நல்ல நாள். எனவே அனைவரும் இன்று மாலை நேரத்திலே சிவ வழிபாடு செய்ய வேண்டும், சிவ தரிசனம் செய்ய வேண்டும், நந்திகேஸ்வரரை வழிபட வேண்டும், ஸ்ரீருத்ரம் சொல்லி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும், சிவபுராணம் சொல்லி சுவாமி புறப்பாடு செய்ய வேண்டும். சுவாமி புறப்பாடாகும் பொழுது மல்லாரி வாசிப்பார்கள். அந்த மல்லாரியில் என்ன தெய்வம் புறப்பாடாகிறதோ அதற்கு தகுந்த மல்லாரி வாசிப்பார்கள். பிள்ளையார் புறப்படுறாருன்னா அதுக்கு ஒரு மல்லாரி, சுப்பிரமணிய சுவாமி புறப்படுறாருன்னா அதுக்கு ஒரு மல்லாரி, சிவன் புறப்பட்டால் அதுக்கு ஒரு மல்லாரி. மல்லாரியில் நிறைய தாள வேறுபாடுகளிலே வாசிப்பது உண்டு. எல்லாம் கம்பீர நாட்டில் தான் வாசிப்பாங்க. ராகத்தில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் அந்த ஜதிகள்லாம் வருதில்ல, அதில் நிறைய வித்தியாசம் வரும். பிரதோஷ மூர்த்தியாக ரிஷபாரூடராக எம்பெருமான் சிவபெருமான் புறப்பாடு செய்யும் பொழுது கண்ட நடையிலே வாசிப்பார்கள். கண்டம் தான் கண்டம்னா 555 தக்க தாக்கிட்ட தக்க தாக்கிட்ட 5 அட்சரம். ஏன்னா அவர் ஓம் நம சிவாய, நமச்சிவாயங்கிறது 5, கண்டம்ங்கிறது 5, தக்க தக்கிட்ட. அதனால் அந்த சாமி புறப்பாடாகும்போது தக்க தக்கிட்ட 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 அப்படின்னு அந்த 5 5 8 40 அட்சரம் வரும். இல்லை அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க இசைக்கு அவ்வளவு முக்கியத்துவம், இசையிலே அவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றன. இறைவனுடைய வழிபாட்டிற்கும் இசைக்கும் நெருங்கிய ஒற்றுமை உண்டு. இசை இல்லாமல் இறை வழிபாடே இல்லை. இது வேறு அது வேறு அல்ல. இசைக்கு இறைவன் எளிதில் இறங்கி வருவான். இசைக்கு தேவர்களெல்லாம் மயங்கி கீழே வருவார்களாம். பண்ணமரும் மென்மொழியார் பாலகரை பாராட்டும் ஓசை கேட்டு விண்ணவரும் வியப்பெய்தி விமானத்தோடு இழியும் மிழலையாமே. பண் அமரும் மென் மொழியாள். பண்ணா ராகம், அமரும் ராகங்கள்லாம் அப்படியே உட்காருமா. பண் அமரும் மென் மொழியாள், மென்மையான இனிமையான குரலை கொண்ட பெண்கள். பண்ணமரும் மென்மொழியாள். பாலகரை பாராட்டும் ஓசை கேட்டு அப்படின்னா குழந்தைங்களுக்கு தாலாட்டு பாடுற சத்தத்தை கேட்டு. பாலகர்னா குழந்தை, பாலகரை பாராட்டும் ஓசை கேட்டு விண்ணவரும் வியப்பெய்தி. தேவர்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்களாம். என்னடா இந்த ஊர் பொம்பளைங்களாம் இவ்வளோ நல்லா பாடுறாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்களாம் தேவர்கள். அந்த ஊர் பெண்கள் பாடுற பாட்டின் இனிமையை, இசையை கேட்டு, அருமையை கேட்டு விண்ணவரும் வியப்பெய்தி விமானத்தோடு இழியும் மிழலையாமே. விண்ணவரும் வியப்பெய்தி, ஆச்சரியப்பட்டு,
விமானத்தோடு இழியும், விமானத்தோடு அப்படியே டைரெக்டாக இறங்குறாங்களாம், ஹெலிகாப்டரில் வந்து இறங்குற மாதிரி இறங்குறாங்களாம் அந்த பாட்டை கேட்கறதுக்காக. என்னன்னா தாலாட்டு பாடுறாங்க, குழந்தைங்களுக்கு தாலாட்டு பாடுறாங்க ஒரு கிராமத்தில். அதை கேட்டுட்டு ஆகாயத்திலிருந்து தேவர்களெல்லாம் தங்களுடைய விமானத்தோடு அப்படியே நேராக வந்து அங்கே லேண்ட் ஆகிடுறாங்களாம். அப்பேற்பட்ட சிறப்புமிக்க இசை கொண்ட ஊர் திருவிழிமிழலை. திருவிழிமிழலையுடைய பெருமையை எடுத்து சொல்லும் பொழுது தேவாரத்திலே அங்கே சொல்லப்படுகின்ற இன்ட்ரோடக்ஷன் எப்படி கொடுக்குறாங்க திருவிழிமிழலைக்குனாக்கா, இசையில் பெயர் போன ஊர், இசைக்கு புகழ்பெற்ற ஊர், இசை பாடுதலே, இசையை பாடுவதிலே திறமை மிக்க பெண்கள் நிறைந்த ஊர். அதனால் இசைங்கிறது வந்து தேவர்கள் விரும்பி இறங்கி வந்து விடுவார்களாம். நல்லா பண்ணால் கடவுளே வந்து நிற்பாராங்க. எனவே இசை என்பது இறை வழிபாட்டிலே மிக முக்கியமானது. நல்ல சுத்தமான சங்கீதம், ஸ்ருதி சுத்தமாக இருக்கணும், சங்கீதத்தில் சுதி சேரணும். இனிமையான இசையை கேட்டு 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 அப்படியே நம்ம வந்து கடவுளை வணங்கிட்டே இருக்கணும். அதான் அன்றைக்கி ஒரு நாள் இன்னொரு தேவாரம் கோட் பண்ண ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்பர் பெருமான் ஒரு தேவாரத்திலே சொல்லுகிறார், அளப்பில கீதம் சொன்னார் கடிகள் தாம் அருளுமாறே அப்படின்றாரு. எங்கே அது என்ன சொல்கிறாரு பார்த்தா, அதுக்கு முன்னால் வரிகளை எல்லாம் படித்தால் புரிகிறது. ஆலயத்திலே திருப்பணி செய்வதிலே பல விதங்கள் உண்டு. சிலர் பூவை கொய்து வந்து மலர்களை கொய்து வந்து ஆலயத்திற்கு கொடுப்பார்கள். சிலர் கோவிலை பெருக்குவார்கள், மொழுகுவார்கள், கோலமிடுவார்கள், கூட்டுவார்கள், தூய்மை செய்வார்கள். கோவில் பூஜைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து ஒருவர் கொடுப்பார். இப்படி ஒவ்வொருத்தர் ஒரு கைங்கரியம் பண்ணுவாங்க. ஆனால் இவை எல்லாவற்றையும் விட அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறே அப்படின்னார். இவை எல்லாவற்றை காட்டிலும் யார் அதிக பாடல்களை பாடினார்களோ அவர்களுக்கு முன்னுரிமையாம் இறைவனுடைய அருளை பெறுவதில்லை. அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறே. அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம், அடிகள் அப்படின்றது சிவபெருமானை குறிக்கிறார். அடிகள் தாம் அருளுமாறே, அது சேர்த்து படிக்கும்போது இதுவாக இருக்கும். அளப்பில கீதம் சொன்னார் கடிகள் தான் அருளுமாறே அப்படின்னு வரும். எனவே இறை வழிபாடு என்னும் பொழுது அங்கே ஒரு இனிமையான நல்ல சுத்தமான ஸ்ருதி சுத்தமாக ஒரு சங்கீதம் இருக்கணும், பாட்டு இருக்கணும். தேவார பதிகங்களை பாட வேண்டும். இன்று பிரதோஷம். எல்லா திருக்கோயில்களுக்கும் ஒரு உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கூட அந்த கைங்கரியம் பண்ணலாம். ஒரு ஆடியோ சிஸ்டம் ஒன்று வாங்கி கொடுங்க. அதில் வந்து நல்ல பாடல்களை எல்லாம் வாங்கி கொடுங்கள். கோவிலில் பூஜை சொல்கிற மந்திரம் சொல்கிற அந்த நேரத்தை தவிர மற்ற நேரத்துலலாம் கோவிலில் வந்து அதுக்கு ஒரு ரூம் இருக்கணும். அவங்க அதை போட்டு விட்டாங்கன்னா கோவிலில் வந்து லவுட் ஸ்பீக்கரில் இந்த பாட்டெல்லாம் அப்படியே போயிட்டுருக்கணும். அபிஷேகம் நடக்கும்போது என்ன பண்ணோம், ஸ்ரீருத்ரம் டேப் போட்டுருணும், ஆடியோ. உள்ள குருக்கள் பூஜை பண்ணிகிட்டு இருப்பா, அபிஷேகம் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஆரம்பிக்கும் போது அதை ஆன் பண்ணி விட்டுறணும். ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஸ்தே அஸ்து தன்மனே பாகுப்யா குததே நமஹா யாத சிவதமா சிவம் பகூவ தேதனகு சிவாத ரம்யா யாத வதையா நோருத்ரமுடையா, இதெல்லாம் போயிட்டுருக்கணும் அவர் அபிஷேகம் பண்ணும்போது. ஏன்னா 11 பேர் வச்சு பண்ணணும்னா இங்கே யார் இருக்கா? அவங்களுக்கெல்லாம் தட்சணை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையே, ஜபம் பண்ணுறதுக்கு ஆள் வராங்களோ இல்லையோ, அதுக்கப்புறம் தட்சணம் கொடுக்கணும் இல்லை, அதுக்கும் ஆள் இல்லை. சரி நாங்கள்லாம் வந்து ப்ரொஃபஷன் இல்லை, வாலண்டியராக வந்து நாங்கள் பண்ணுறோன்னு பண்ணால் ஒரு சில இடங்களில் வருவாங்க. மயிலாப்பூர் மாதிரி கோயிலெல்லாம் வந்து தட்சணை வாங்கிறதுக்காக வரல. அவங்கெல்லாம் வந்து வேலையிலேருந்து ரிட்டையர் ஆனவங்க இல்லை வேலைக்கு போகிறவங்களாம் இருக்காங்க. புரோகிதர்கள் அல்ல, அவர்களெல்லாம் வந்து வீட்டிலே கற்றுக்கொண்டு ருத்ரம் கற்றுக்கொண்டு அங்கே சொல்வதற்காக வருகிறார்கள். அதனால் எவ்ரி டெம்பிள் ஷுட் ஹேவ் அன் ஆடியோ சிஸ்டம். அந்தந்த சாமிக்கு உரிய பாடல்கள் அதில் இருக்க வேண்டும். பெருமாள் கோவில் அப்படின்னாக்க சகஸ்ர சீர்ஷா புருஷக சகஸ்ராட்ச சகஸ்ரபாத் அப்படின்னு அங்கே ஒலிக்கணும். திருமஞ்சனம் ஆரம்பித்த உடனே இங்கே புருஷ சூக்தம் ஸ்ரீ சூக்தம்லாம் போடணும். கரெக்டாக திருமஞ்சன நேரத்துக்கு அந்த புருஷ சூக்தம் சவுண்டு வரணும். அதெல்லாம் தெரிஞ்சு அந்த டயத்துக்கு அதை வந்து ஆன் பண்ணி ஆப்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய கோயில்கள்லாம் சில விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியிருக்கு. இன்றைய தினம் பிரதோஷம். எனவே மாலை நேரத்திலே அனைவரும் ஆலய வழிபாட்டில், சிவாலய வழிபாட்டிலே உங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சிக்கு வருவோம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை, நல்ல நேரம் என்கின்ற சுபகோரைகள் பகல் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை, 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் சந்திரன் செவ்வாய், கடகத்திலே சூரியன் புதன் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
தோஷங்களில் எது கடுமையானது? தோஷங்களில் எது கடுமையானதுன்னா சந்திரன் கேது சேர்க்கை கடுமையான தோஷம். அதுலேயும் 7 இருந்தால் ரொம்ப மோசம். செவ்வாய் தோஷமா? செவ்வாய் தோஷம் ஒன்றும் கடுமையான தோஷம்லாம் கிடையாது. செவ்வாய் பெரிய யோகத்தை கொடுக்கும். செவ்வாய் யோகம் இருந்தால் தான் வீடு வாங்கலாம். அது முதல்ல புரிஞ்சுங்க. செவ்வாய் ஒருத்தர் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் அவர் சொந்த வீடே வாங்குவார். இல்லைன்னா கடைசி வரைக்கும் ஒன்று கொடுத்தனம்னா 1ஆம் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது ஹவுஸ் ஓனர் வாசலில் ஈசி சேரில் உட்காந்து விசிறியால் விசிட்டு பேப்பர் படிச்சுட்டு இருப்பார். இப்படி தாண்டி போனால் அப்படிம்பார். என்னாச்சு வாடகைன்னு அர்த்தம். அந்த கணக்கிறதுக்கு அர்த்தம் அதுதான். இந்த மாதிரிலாம் வாடகை கொடுக்கறதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. செவ்வாய் தோஷம்மா. செவ்வாய் தோஷம் எப்படி வரும்? செவ்வாய் தோஷத்தை கொடுக்குற ஒரு கெட்ட கிரகம் இல்லைங்க, அது யோகத்தை கொடுக்குற நல்ல கிரகம். அதுக்கு பேர் மங்களன்னு பேர். நல்ல கிரகமாக இருக்கிறதுனால தானே மங்களன்னு பேர் வைக்கிறாங்க. மங்களவாரம், மங்களன் நக்க செவ்வாய். அதனால் செவ்வாய் தோஷம்லாம் கிடையவே கிடையாது. சும்மா சில பேர் பூச்சாண்டி காட்டுறாங்க, ஐயோ செவ்வாய் தோஷம்ன்றோம். ஒன்றும் இல்லை, செவ்வாய் தோஷம்லாம் ஒன்றுமே பண்ணாது. ராகு கேது சொல்லுங்கள், அது கொஞ்சம் பிரச்சனை தான். அது பழனியாப்பிள்ளை, திருநெல்வேலி மாவட்டம், அவர் தான் இந்த தோஷத்தை பற்றி டவுட்டு கேட்குறாரு. லக்னத்திலிருந்து 12ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், செவ்வாய் ஆகிய 5 கிரகங்கள் உள்ளன. 12ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் என்று சொல்கிறீர்கள். இதில் எனக்கு பலன் உள்ளதா? இதில் தோஷம் எதுவும் உள்ளதா? பார்த்து சொல்லுங்கள் ஐயா. சிம்ம ராசி, பூர நட்சத்திரம். என்ன லக்னம்? வெறும் லக்னத்தில் இருந்து 12ன்னு போட்டிருக்கீங்க. லக்னம் என்னென்ன சொல்லலையே. மோகன்குமார், நாமக்கல் மாவட்டம். இன்னும் எனக்கு திருமணம் ஆகவில்லை. இதற்கு எதுவும் பரிகாரம் உள்ளதா? என்ன லக்னன்னே சொல்லலையே மோகன்குமார். நட்சத்திரம் சொன்னீங்க, ராசி சொல்லிட்டீங்க. வெறும் லக்னத்தில் இருந்து 12ஆம் இடத்தில் அப்படின்னு போட்டிருக்கீங்க. என்ன லக்னம்? சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், செவ்வாய். இந்த சூரியன் செவ்வாய் சேரக்கூடாது சார், அதுதான் தோஷம். சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தால் கடுமையான தோஷம். எங்கே சேர்ந்தாலும் கல்யாணம் லேட்டாகவும், இல்லைன்னா பிரிஞ்சிருவாங்க. கல்யாணம் ஆன பிறகு மனைவி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருப்பாள், கணவர் மிடில் ஈஸ்டில் இருப்பார், அபுதாபியில் வேலை பண்ணிகிட்டு இருப்பார். அனுதாபமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கணவன் மனைவிக்கிடையே பிரிவை ஏற்படுத்தும் சூரியன் செவ்வாய் சேர்ந்தால். சண்டை போட்டுட்டு பிரிவாக இருக்கலாம், இல்லை சந்தோஷமான டாட்டா பாய் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் பிரிவு தான், சேர்ந்துருக்க முடியாது. அதுக்கு அந்த 2 பேருடைய ஜாதகங்களையும் பார்த்தா அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணி எப்படி சேர்த்து வைக்கலாம், என்ன பண்ணலாங்கிறத சொல்லலாம். அதனால் 12ஆம் இடத்துல 5 கிரகம் இருக்குன்னா அந்த 5 கிரகத்தில் சூரியன் செவ்வாய் சேர்ந்தது தான் தோஷம். புதன், சுக்கிரன், சந்திரன்லாம் சேர்ந்ததெல்லாம் ஒன்றும் தோஷம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் 12ல் சந்திரன், சுக்கிரன் இருந்தால் ஃபேமிலி லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவகுரு, அசுரகுரு, வியாழ பகவான், சுக்கிர பகவான், இவர்களில் நீதிமான் யார்? யாருடன் சனி இணைந்தால் நல்லது? சுக்கிரனோடு இணைந்தால் நல்லது. சுக்கிரன் சனி சேர்ந்தாலே அவன் கோடீஸ்வரன் ஆகிடுவான். இந்த ரொம்ப சாதாரணமாக வந்துட்டு திடீர்னு ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து டக்குன்னு வேகமாக முன்னுக்கு வேகமாக பணக்காரங்கிறாங்களே சில பேர்லாம். ஷார்ட் பீரியடில் பெரிய பணத்தை பார்க்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த சனி சுக்கிரன் காம்பினேஷன் இருக்கும். சனி சுக்கிரன் காம்பினேஷன் இருக்கிறவங்க ரொம்ப பாதுகாப்பாக பணத்தை பத்திரப்படுத்திடுவாங்க. பணத்தை எப்படி பத்திரப்படுத்துவது அப்படிங்கிறத பற்றி அவங்கள்ட்ட சொல்லி ஒரு நூல் எழுத சொல்லலாம். ராமலிங்கம் அங்கே இருக்கிறாரு. இந்த கேள்வியை கேட்குறவர் மயிலாடுதுறை மாயவரம் ராமலிங்கம், நமது ரெகுலர் கொஸ்டின் கேட்குறவர். மேஷ லக்னம், மீன ராசி, ரேவதி 2ஆம் பாதம். நடப்பு தசை ராகு தசையில் சூரிய புக்தி 7/11/2026 வரை நடப்பு தசை. மேஷத்திற்கு 5ல் சனி செவ்வாய் சேர்க்கை, ஆயுள் காரகனும் ஆயுள் ஸ்தானாதிபதியும். ஆகையால் ராகு குரு தசை இருக்கிறது. சனி தசை வரை உயிர் வாழ ஆசைப்படுகிறேன். தாராளமாக சார். மாலை 1:30 மணி அந்த பகுதியில் உள்ள சிவன், விஷ்ணு, முருகன், காளி ஏதாவது ஒரு கோவிலுக்கு செல்வதை கடமையாக கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்கன்னு புரியலையே. எனக்கு ஒரு மகன், ஒரு மகள். நானும் மருமகனும் ரேவதி நட்சத்திரம், 2 மகன்களும் உத்திரட்டாதி நட்சத்திரம். குடும்பத்தில் 4 ஆண்களும் மீனராசி. ஒரே ராசியில் வந்தால் என்ன தப்பா? இப்படி தான் இருக்கும். தஞ்சாவூர் மானாம்புச்சாவடி, கே துரைராஜ், மானாம்புச்சாவடி, தஞ்சாவூர். சார், ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. எங்கள் வீட்டில் எல்லோரும் ஒரே ராசியில் இருக்கோம். தயவு செஞ்சு அது ஒரு பெரிய டோன்ட் லேமெண்ட். ஏன் இப்படி புலம்புறீங்க? அது எல்லாரும் இது ஒரு விஷயம். சார், எங்கள் வீட்டில் சார் நானும் அதே ராசி, என் பையனும் அதே ராசி சார்.
முகம் ஜாயில் மட்டும் ஒன்றா இருந்தாக்க சந்தோஷப்படுறீங்க சார், என் பையனை பாருங்கள் சார், அப்படியே என்ன மாதிரியே இருக்குல்ல, அந்த மூக்கு பாருங்கள், என் மூக்கு மாதிரியே இருக்கு பாருங்களேன் அப்படின்னு. மூக்கு அப்படியே இருந்தால் சந்தோஷப்படுறான், காது இருந்தால் சந்தோஷப்படுறான், நட்சத்திரம் இருந்தால் மட்டும் ஏன் பயப்படுற? அது எங்கே போகும்? அது ஃபேஸ் ரிசம்பளன்ஸ் வரா மாதிரி ஜாதகத்திலையும் ரிசம்பளன்ஸ் வரதானே செய்யும். என் ஜாதகம் மாதிரியே இருக்கக்கூடாதுன்னா அப்போது தப்பு. அது உங்கள் பையன் உங்களை மாதிரி தான் இருப்பான், உங்கள் நட்சத்திரத்தில் தான் பிறப்பான். அண்ணன் தம்பிலாம் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கிறதுங்கிறது எல்லா வீட்லேயும் இருக்குது. உங்கள் வீட்டில் மட்டும் இல்லைங்க, எல்லார் வீட்லேயும் அண்ணன் தம்பி ஒரே நட்சத்திரத்தில் இருக்கிறத பார்க்கலாங்க. நிறைய பேர் அப்படி தாங்க இருக்காங்க. அதனால் அதை ஒரு பெரிய ஒரு அப்படியே பயப்படுற ஒரு விஷயமா நினச்சிக்கிட்டெல்லாம் கேட்காதீங்க கேள்வி. அப்படி தான் இருப்பாங்க. கடவுள் அப்படி தான் படைப்பார். அதுதான் ஜீன், அந்த ஃபேமிலிங்கிறதுக்கு அடையாள ஜீன் அதுதான். சில ஃபேமிலியில் பார்த்தா முக்கியமான கிரகங்கள்லாம் ஒரே மாதிரி இடத்துல இருக்கும். சில ஃபேமிலியில் எல்லாருக்கும் 9ல் குரு லக்னத்துலேருந்து, சில ஃபேமிலியில் எல்லாருக்கும் 9ல் சூரியன், 5ல் ராகு. சில ஃபேமிலியில் பரம்பரையாக 5ல் ராகு வருது சார். அப்பாவுக்கு 5ல் ராகு, பிள்ளைக்கு 5ல் ராகு, அடுத்து குழந்தை பிறக்கும்போது பார்த்தா அதுவும் 5ல் ராகு இருக்கிற லக்னமாக பார்த்து பிறக்குது. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? நிறைய ஃபேமிலி 5ல் ராகு வரும், எல்லாருக்கும் அதே மாதிரியே வரும். அதனால் இதெல்லாம் குடும்பத்துக்கு பரம்பரையாக வர ஜீனு, இதெல்லாம் பார்த்து எதுவும் பயப்பட வேணாம். இதனால் எந்த தவறும் கிடையாது. இது ஒரு தோஷமே அல்ல. ஒரே நட்சத்திரத்தில் இருந்தால் இருந்து விட்டு போட்டும். அவரையை போட்டால் துவரையாக முளைக்கும். உங்கள் புள்ள உங்களை மாதிரி தான் இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு ஈகோ ரொம்ப அதிகமாமே. என்ன சார் இது புதுசாக இருக்கு? கடகராசிக்காரர்களுக்கு ஈகோ ரொம்ப அதிகமாம். ஒரு முடிவு எடுத்தால் அதிலிருந்து சற்றும் மாறமாட்டார்களாம் என்று எனது நண்பர் சொல்கிறார். அவருக்கு என்ன ராசின்னு கேட்டிங்களா? இது பற்றி தங்கள் கருத்து என்ன? இல்லை அப்படின்னு இல்லை, ஈகோ உண்டுன்னு சொல்ல முடியாது. கடகராசிக்காரங்களுக்கு தலைமை பண்பு உண்டு. கடகராசிக்காரங்க நாடாளும் யோகம் பெற்றவர்கள். தலைமை பண்பு உண்டு. தலைவராக முடியும், முதல்வராக முடியும், பிரதமராக முடியும், ஏதேனும் ஒரு இயக்கத்திற்கு தலைவராக முடியும். எனவே கடகராசிங்கிறது தலைமை பண்பு உள்ள ஒரு ராசி. அதனால் அவங்களாம் அப்படி ஒரு கம்பீரமாக தான் இருப்பாங்க. ஈகோன்னு சொல்ல முடியாது. அளவுக்கு மீறி ஒரு தகுதி அவங்களுக்குள்ளே இருக்கும்போது அவங்கள அறியாமல் அந்த ஒரு இது வரும் சார். அதனால் அது தவறு கிடையாது, நல்லது தான் அது. ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை காண நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜி தமிழ், 33B ஒலிம்பியா பிளாட்டினா, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். தேய்பிறையிலே வருகின்ற பிரதோஷம் இன்றைய தினம். மேஷ ராசி அன்பர்களுக்கு வியாபார வளர்ச்சி மிகவும் நன்றாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவும். அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும். அதாவது மேஷ ராசியிலே உள்ள குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் அவரவர் என்ன வேண்டுமென விரும்புகிறார்களோ அவை எல்லாம் கிடைக்கும் என்பது பொருள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். ரிஷப ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். விறுவிறுப்புடன் சுறுசுறுப்புடன் உங்கள் வேலைகளை எல்லாம் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாளாக ரிஷபராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள ரிஷபராசியினருக்கு அதிலே மிகப்பெரிய வருமானம் கிடைக்கும், மிகப்பெரிய தன லாபம் கிடைக்கும். பொருளாதாரத்திலே உச்சத்தை தொடப்போகிறீர்கள். உபரியாக பணம் இருக்கும் கையிலே. எக்ஸஸ் கேஷ் வச்சுருப்பீங்க, லிக்விட் கேஷ். எக்ஸஸாக பணம் நிறைய இருக்கும். எக்கச்சக்கமாக பணம் வரப்போகுது. ரிஷபராசிக்கெல்லாம் பணம் நிறைய வரும். இந்த புதன் சந்திரன் பரிவர்த்தனைங்கிறது ரிஷபத்துக்கு பெரிய நன்மை செய்யும். 2 குடைவன் 3, 3 குடைவன் 2. 2 குடைவனை தனஸ்தானாதிபதி என்பார்கள். அந்த தனஸ்தானாதிபதி இன்று தன காரகனோடு இணைந்திருக்கிறது. தனகாரகன் என்றால் குரு, தனஸ்தானாதிபதி என்றால் அவரவர் ராசிக்கு 2ஆம் வீட்டிற்கு அதிபதி. ரிஷபராசிக்கு 2ஆம் வீட்டிற்கு அதிபதி புதன். அது இன்று எங்கு இருக்கிறது என்றால் உச்சம் பெற்ற குருவோடு இணைந்திருக்கிறது. எனவே தனஸ்தானாதிபதியும் தனகாரகனும் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நல்ல நாளிலே ரிஷபராசி அன்பர்களுக்கு பெரிய வருமானம் கிடைக்கும் என்பதிலே எந்தவித ஆச்சரியமும் இல்லை. எனவே இது ஒரு மிக சிறப்பான நாள்.
மிதுன ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். ராசி அதிபதி 2லும் 2 குடைவன் ராசியிலும் இடமாற்றம் பெற்று பரிவர்த்தனா யோகத்திலே ஜொலித்து கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு நல்ல நேரம். கிரகங்களெல்லாம் போட்டி போட்டு கொண்டு நன்மை செய்ய தயாராகி கொண்டிருக்கின்றன. யார் அதிக நன்மை செய்கிறார்கள் பார்க்கலாம் வா என்று கிரகங்கள் ஒன்றுக்கொன்று பேசிக்கொள்வது போல் தெரிகிறது. மிகச் சிறப்பான கிரக அமைப்பு, மிக அற்புதமான நல்ல நாள். மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் இன்று நீங்கள் பார்க்க போகிறீர்கள். மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். நீங்கள் என்ன செய்தாலும் அது நன்றாக நடைபெறும். அலுவலக பணிகளாகட்டும் அல்லது உங்கள் குடும்ப விஷயங்களாக இருந்தாலும் சரி, பொது காரியங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்வது எல்லாம் சிறப்பாக செய்வீர்கள். எதை செய்தாலும் அதிலே உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். கடகராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலே சூரியன், புதன், குரு ஆகிய 3 கிரகங்கள் இணைந்திருக்கின்றன. 12 குடைய புதன் ராசியிலே இருக்கிறது. ராசி அதிபதி சந்திரன் 12ல் இருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். புதன் சந்திரன் பரிவர்த்தனையினால் நன்மைகள் நடைபெறும். முன்பு ஏற்பட்ட நஷ்டங்களை எல்லாம் ஈடு செய்யும் விதத்திலே இப்பொழுது லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். முன்பு ஏற்பட்ட சரிவுகளெல்லாம் இப்பொழுது சரி செய்யப்படும். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். சிம்மத்திற்கெல்லாம் இப்போ ரொம்ப நல்லா இருக்குது டைம். ஓஹோன்னு இருக்குது சிம்ம ராசிக்கு டைம். கையிலேயே பிடிக்க முடியாது, கிட்ட நெருங்க முடியாது. சிம்ம ராசிக்காரங்களாம் இப்போ ஏராளமான நன்மைகள். குழந்தைகளாக இருந்தால் கல்வியிலே முதலிடம், வியாபாரிகளாக இருந்தால் வியாபாரத்திலே முதலிடம். நீங்கள் என்ன துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையில் நீங்கள் தான் முதலிடத்தில் இருப்பீர்கள். அதுதான் இப்பொழுது பலன். கலைத்துறை சார்புடையவர்கள், கலைத்துறையிலே பணிபுரிபவர்கள், கலைஞர்கள் ஆகியோருக்கெல்லாம் அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிக 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 சிறப்பான நாள். ஏனென்றால் 11ஆம் இடத்திலே ராசி அதிபதி இருக்கிறது. கன்னி ராசிக்கு அதிபதி புதன். அந்த புதன் இன்று 11ஆம் இடத்திலே இருக்கிறது. 11ஆம் இடத்தில் குருவும் இருக்கிறது, ராசி அதிபதி புதனும் இருக்கிறது. குரு புதன் சேர்க்கை அந்த இடத்துல. குரு உச்சம் பெற்ற குருவோடு சேர்ந்த புதன். அதனால் நிறைய நன்மைகள் நடைபெறும். நல்ல நாள், ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்கிற நல்ல செய்தியெல்லாம் வந்து சேரும். உங்கள் செவி குளிரச் செய்யும் நற்செய்தி ஒன்றை இன்று மாலை நேரத்தில் கேட்டு துள்ளி குதிப்பீர்கள். ஸ்வீட்டு கொடு, பட்டாசை வெடித்து ஸ்வீட்டு கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய நல்ல நியூஸ், கிராண்ட் நியூஸ், நல்ல செய்தி இன்று வரும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் இன்றைக்கி ஓகே ஆகிடும், கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. டன், ஓகே, ரெடி, டேட்டு பார்க்கறது, மண்டபம் தேடுறது, எல்லாம் பண்ணிக்கிட்டு பெரியவங்களாம் பண்ணட்டும். நீங்கள் யாருக்கு பெண் பார்த்து, நீங்கள் ஒரு பெண் என்று வைத்துக்கொள்ளுங்கள். பெண் பார்க்க வந்த மாப்பிள்ளை உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார், எனக்கு 100% ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு. நீ சரின்னு சொன்னால் நான் எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்கிறேன், ஏற்பாடு பண்ணிடலாம். நீ சரி சொல்கிறியா, உனக்கு பிடிச்சிருக்கா, ஃப்ராங்காக என்கிட்ட சொல்லு, எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படிம்பிங்க. அவ்வளோதான். டன் 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 பிப்பி 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 பி முடிஞ்சு போச்சு. எனவே இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும், முடிவு செய்யப்படும், இறுதி செய்யப்படும், பேசி முடிக்கப்படும். துலா ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள், ரொம்ப நல்ல நாள், ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி துலா ராசிக்காரங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. எனவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எதிர்பாராத விதமாக சில நற்செய்திகளெல்லாம் வந்து சேரும். குடும்பத்தில் அனைவரும் ஒத்துமையாக இருப்பாங்க. ஒரே ஒத்துமை, நெருக்கம், எல்லாம் வெரி க்ளோஸ் டு ஈச் அண்ட் எவ்ரிபடி. அந்த மாதிரி ஒரு அன்னோன்யம், நெருக்கம், ஒற்றுமை, அன்பு, பாசம், அபிமானம், இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். இன்று முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது விருச்சிகத்திற்கு. எனவே அமைதியாக இருக்கணும், ரொம்ப பேசக்கூடாது. நீங்கள் மாட்டில் ஜாலியாக போங்க, வாங்க, உங்கள் வேலையெல்லாம் கவனிங்க, எல்லாம் பண்ணுங்கள்.
ஆஸ் யூஷுவல் உங்களுடைய டெய்லி ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் எந்தவித மாற்றமும் கிடையாது, எந்தவித தடையோ தாமதமோ ஏற்படாது. உங்கள் வேலைகளை நீங்கள் செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் பேசும் பொழுது பார்த்து பேசணும். யாரை பற்றி பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், அதெல்லாம் தெரியணும். மனசில் பட்டதெல்லாம் எல்லார்ட்டையும் சொல்லிடக்கூடாது. ரொம்ப உண்மையும் சொல்லாதீங்க. உண்மை சொன்னாலே பிரச்சனை வருது. அதுக்காக பொய்யும் சொல்லக்கூடாது, அதுவும் தப்பு. உண்மையும் வேணாம், பொய்யும் வேணாம், சைலண்ட்டாக இருந்துருங்க, அதுதான் நல்லது. இன்று சந்திராஷ்டமம், எனவே விருச்சிக ராசியினர் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே அதிக நன்மைகள் நடைபெறும் என நிச்சயமாக நம்பலாம். 1, 4, 7, 10 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் எல்லாம் ஒரே இடத்திலே இணைந்திருப்பது ஒரு யோகம். 1, 4, 7, 10, 9 எல்லாம் ஒன்றா சேர்ந்துடுச்சு. ஒரு பெரிய கூட்டணி, ஸ்ட்ராங்கான கூட்டணி. 234க்கு 234 அந்த மாதிரி கூட்டணி அது. 1, 4, 7, 9, 10 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் எல்லாம் ஒரே இடத்திலே இணைந்திருப்பதால் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய யோகம். 234 அவுட் ஆஃப் 234 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கிரகங்கள்லாம் வலுவாக இருக்கிறது, அசைக்கவே முடியாது. உங்களை யாரும் ஷேக் பண்ணவே முடியாது, கிட்ட நெருங்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணாலும் வெற்றி. நீங்கள் எதை செய்தாலும் அது நல்ல விதமாக முடியும், சாதகமாக முடியும், வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். மகரம் தான் இன்னைக்கு சிகரம். 7 சூரியன், குரு, புதன். சூரியனை விடுங்க, அது அஷ்டமாதிபதி போயிட்டு போகிறது. குரு புதன் சேர்க்கை 7. குரு உச்சம் பெற்ற குருவோடு புதன் இணைந்திருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மாணவர்கள் கல்வியிலே நன்கு முன்னுக்கு வருவார்கள். மேல் படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அதற்கு சுலபமாக அட்மிஷன் கிடைக்கும். நீங்கள் என்ன கோர்ஸ், என்ன யூனிவர்சிட்டியில் படிக்கணுமோ, என்ன ஆசைப்படுறீங்களோ அதுக்கு அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு சீட் கிடைக்கும். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மகர ராசியினருக்கு அதில் நல்ல லாபம் கிடைக்கும். வியாபாரத்தை வெகு எளிதாக விரிவுபடுத்துவீர்கள். எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் ரொம்ப சுலபமாக நடைபெறும். லேட்டஸ்ட் டெக்னிக் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அதை பெரிய அளவில் உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. 5 குடைவனும் 6 குடைவனும் இடமாற்றம் பெற்று பரிவர்த்தனா யோகத்திலே அமைந்திருக்கின்றன. பிற கிரகங்களெல்லாம் ஓரளவு நன்மை செய்யும் நிலையிலே இருப்பதால் அதிக நன்மைகள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி ஒன்று நடைபெறப் போகிறது. அதற்கு உங்களை தயார்படுத்தி கொண்டிருப்பீர்கள். ஒரு பெரிய செலவு வரப்போகுது உங்கள் வீட்டில். ஒன்றா வீடு கட்டுவீங்க, இல்லைன்னா கல்யாணம் பண்ணுவீங்க. யாருக்காவது உங்கள் பசங்களுக்கு கல்யாணம் வரும். அது தவிர புதுசாக ஒரு வீடை வேறு புக் பண்ணிவிடுவீங்க. வேணும் எனக்கு இந்த இடத்துல, இந்த லொக்கேஷனில், இந்த இடத்துல எனக்கு ஓன் ஹவுஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. அதுக்காக அதில் போய் கடன் வாங்கி, ஹவுசிங் லோன் வாங்கி ஒரு வீட்டை வேறு புக் பண்ணிவிடுவீங்க. வீட்டு கடன் அடைக்கிறதா, கல்யாணத்தை வேறு கிராண்டாக பண்ணியானுமே, அது எந்த நேரத்தில் வேணாலும் நிச்சயமாயிடுமே, நிச்சயமான சந்தோஷம்தான், ஆனால் பணத்தை புரட்டணுமே அப்படின்னு யோசிச்சுட்ருப்பீங்க. எல்லாம் வருங்க, பணம்லாம் தாராளமாக வரும், கவலையே படாதீங்க. கல்யாணமும் கிராண்டாக நடக்கும், வீட்டையும் தடபடலாம் கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் பண்ணிவிடுவீங்க. எனவே இப்பொழுது அதிக நன்மைகள் நடைபெறப் போகின்றன. வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய முக்கியமான நல்ல விஷயமெல்லாம் இப்போ கும்பத்துக்கு நடக்கும். பெயர், புகழ், செல்வாக்கு, ஃபேம், நேம் அண்ட் ஃபேம் ரொம்ப ஜாஸ்தி கிடைக்கும். மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 4, 5 குடைவர்கள் பரிவர்த்தனையால் யோகம். ராசி அதிபதி உச்சம் பெற்றதால் யோகம். உச்சம் பெற்ற ராசி அதிபதியோடு 4, 7 குடைவன் போய் இணைந்ததால் யோகம். வெகு சிறப்பான விதத்திலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே இது ஒரு நல்ல நேரம், நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வரவேண்டிய பணம் முழுமையாக வசூலாகும். உங்களுக்கு பணம் தர வேண்டியவர்கள் தந்து விடுவார்கள். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது.
வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அரியேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஓம்காரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும், மென்மேலும் வளர்ச்சியடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர், சக்தி பீடம், அனுமன் உபாசகர், ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது? இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய பூஜைகள் பரிகாரங்கள் பற்றி சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்வார்த்தாதிகம் கர்மணிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் ஜாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகள் மஷம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசோதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான பராபவ வருடம் ஆடி மாதம் 25ஆம் தேதி 10/8/2026 திங்கட்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இணைய நாளாகட்டும். ஓம்காரம் பகுதியில் தினந்தோறும் ஜோதிடம், ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் ஜாதக ரீதியாக எந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடியவங்க தெளிவான முடிவுகள் எடுக்க மாட்டாங்க அப்படின்றத பற்றின விளக்கம் எங்களுக்கு கொடுங்க சுவாமிஜி. பொதுவாக லக்னாதிபதி பலகீனம் அடைஞ்சு கேது சம்பந்தமோ அல்லது சந்திரனோட சம்பந்தமோ இருந்தாலும், இல்லை லக்னாதிபதி நீச்சமாக போய் பாபகிரக சம்பந்தம் வரும்பொழுதும் ஒரு முடிவு எடுக்கிறதுல தடுமாற்றம் ஏற்பட அந்த ஜாதகருக்கு வாய்ப்பு உண்டு. சில ஜாதகர்களுக்கு அஷ்டமாதிபதி 6ஆம் பாவாதிபதி சம்பந்தம் கிடைக்கும். அவளுக்கு லக்ன பாவம் பலத்துதுன்னா உறுதியான முடிவு எடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதுக்கு நேர்மாறாக ஏன் சொல்கிறோன்னா, இந்த சந்திரன் சில நேரத்தில் பலகீனம் அடைஞ்ச லக்னாதிபதியை சேரும்பொழுது உணர்ச்சி பூர்வமான சில பேர் முடிவு எடுத்துருவா. 2 விஷயம் சொல்லலாம். ஒன்று முடிவெடுக்க முடியாத சிரமப்படுறது, இன்னொன்று உணர்ச்சி பூர்வமான முடிவு. அந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமான அவசரப்பட்டு முடிவு எடுக்கும்பொழுது அதுவும் தொல்லை தரக்கூடியதாக அமையும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா காட்டில் வேட்டையாடுறதுக்காக போகிறார். ஒரு முனிவர் தவம் பண்ணிகிட்ருக்கார். அந்த முனிவர் நல்ல சக்தி வாய்ந்தவர், ஆனால் தனக்காக எதையும் செய்துக்காதவர். அவரை சந்திக்கிற வாய்ப்பு வருது. அவருக்கு சில மிருகங்களால் அந்த இடத்துல சில தொல்லைகள் இருக்குது. உடனே பக்கத்தில் இருந்த கிராமத்தில் இருக்கிற அந்த அந்த காலத்தில் மணிக்காரு தலையாரின்னு அவளை கூட்டு இவருக்கு சில வசதிகளை பண்ணி கொடுன்னு அங்கே இருக்கார். ராஜாவே பக்கத்தில் இருக்காருன்னு உடனே அவருக்கு தேவையான எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்து, அது என்ன சொல்லுவான்னு சொன்னால், சாதாரணமாக பார்த்திங்கன்னா முனிவர்கள் தபஸ் பண்ணுற இடத்த சுற்றி விசேஷமான பஞ்சவடின்னு சொல்லுவாள். 5 விதமான மரங்கள் எல்லாம் வச்சு சின்ன குடிசெல்லாம் போட்டு நல்லா பண்ணி கொடுத்துட்டார். ராஜா எதையும் பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்து கொடுத்துட்டு கிளம்புறார். அப்போ அந்த முனிவருக்கு ஒரு எண்ணம் வந்தது, நம்ம எவ்வளோ அரிய சித்திகள் மந்திரம்லாம் தெரிஞ்சுட்டுருக்கோம், இந்த ராஜாவுக்கு இதை கொடுத்தோன்னா எதுக்காவது பயன்படும்னு சொல்லி அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணி, நீ இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணு, பறவைகள்லாம் பேசக்கூடிய மொழி என்னன்னு உனக்கு தெரியும்னு சொல்கிறார். ராஜா அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறார். பறவைகள் காக்கா, குருவி, மயில், கோழி எல்லாம் பேசுகிறது இவருக்கு புரியுது. நந்தவனத்தில் மகாராணியோடு நடக்கிறார். இவருக்கு மகாராணின்னா அவ்வளோ உயிர். மகாராணி என்ன கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுத்துருவார். அப்போ 2 பேரும் நடக்கும்போது அங்கே இருந்த நந்தவனத்தில் இருந்த மயில் கடுமையான மழை பெய்ய போகிறது, அதனால் நாம் உடனே எங்கேயாவது ஓரமாக ஒதுங்கலான்னு ஒரு மயில் சொல்கிறது. இன்னொரு மயில், நீ சொல்கிறது சரிதான், 2 பேரும் ஒதுங்கலான்னு சொன்னோடனே ராஜாவுக்கு ஒரு வியப்பு தாங்கலை. பார்த்தா சூரியன் மேலே
பளிச்சுன்னு இருக்குது. உடனே ராணி கிட்ட சொல்கிறான், நம்ம உடனே அரண்மனை உள்ளே போயிடலாம், கடுமையான மழை வர போகிறதுன்றா. ராணியும் யோசிக்கிறா, இவ்வளோ வெயில் காயறது இப்போ சொல்கிறாருன்னு உள்ளே போகிறா. உடனே கடுமையான மழை பெய்யுது. அப்போ ராணி எப்படி வா சொன்னான்னு யோசிக்கிறா. இப்போ 2வது வாட்டி வெளியில் போகிறா. வெளியில் போன உடனே அங்கே ஒரு கோழியும் சேவலும் நடந்து போயின்ட்டுருக்கு. அந்த நந்தவனத்தில் நடந்து போயின்ட்டுருக்கு. அப்போ அந்த சேவல்கிட்ட கோழி கேட்டு தான், அந்த மகாராணி போட்டிருக்காள் ஹாரம், அந்த மாதிரி ஹாரம் வந்து எனக்கு வாங்கி உன்னால் தர முடியுமான்னு. உடனே அந்த சேவல் தோல் தான், ராஜாவுக்கு வசதி இருக்குது, நான் ராஜா கிடையாதுன்னு தான். இதை கேட்ட உடனே அவன் சிரிக்கிறான் ராஜா. அப்போ மகாராணிக்கு சந்தேகம் வந்துடுது. அப்போ மயில் 2ம் கூவித்து ராஜா ஒன்று சொன்னான். இப்போ 2 கோழியும் சேவலும் ஏதோ கத்துறது. உடனே ராஜா சிரிக்கிறான். அப்போ ராஜாவுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு உலுக்கி எடுக்கிறான். 8 மணிக்கு ராத்திரி ஆரம்பித்து 12 மணி வரைக்கும் உலுக்கி எடுத்த உடனே ராஜா சொல்கிறான், அதெல்லாம் பேசுகிற மொழி எனக்கு தெரியணும். அப்போ இந்த ரிஷி ஒரு வார்த்தை சொல்கிறார், முனிவர், நீ வந்து இந்த மந்திரத்தை வேறு யாருக்காவது சொன்னேன்னா அடுத்து 5 நாழிகையில் நீ இறந்து போயிடுவேன்றார். ஆனால் இவர் சொல்கிறார், இந்த மந்திரத்தோட ரகசியத்தை நான் சொல்லுவேன், எனக்கு தெரியும், ஆனால் நீ தெரிஞ்சுட்டீங்கன்னா எனக்கு மரணமே வந்துடும்னு. ஆனால் ராணி விடலை. நாளைக்கு காலத்தால் பொழுது விடிஞ்சவொடனே எனக்கு அந்த மந்திரத்தை சொல்லி தான் ஆகணுன்றான். ராஜாவுக்கு 5 நாழிக்கு மேலே உயிரோடு நான் இருக்க மாட்டேன்றான். அப்பயும் பரவாயில்ல, நீ சொல்லி தான் ஆகணுன்றான். சரி, உடனே என்ன பண்ணுறான், தெற்கு நோக்கி ஒரு பாயை போடுன்றான். போட்ட உடனே தர்ப்ப பாயை போட்டுறான். சரி, இந்த மந்திரத்தை சொல்லி நான் அதில் படுத்தேன்னா 5 நாளில் இறந்து போயிடுவேன்றான். பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள். அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, பறவை பேசுறதை நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா, அப்படி தெரிஞ்சினாலும் ராஜா அண்ணா இறந்து போயிடுவானா, பார்க்கலாமே அப்படின்னு மகாராணி எண்ணம். அப்போ அந்த இடத்துல கோழியை சேவலை போகிறது. அப்போ கோழி கேட்குறதான், பற்றி அந்த ராஜா ஏன் இப்படி படுத்துக்கிறான்னு தான். உடனே சேவல் தோல் தான் அந்த மந்திரத்தோட பெருமையை சொல்ல போகிறான் ராணிக்கு அப்படின்னு தான். நீயாக இருந்தால் எனக்கு சொல்லுவியாண்ணா. நானாக இருந்தால் நான் சொல்ல மாட்டேன். நான் இந்த எப்போ ஒன்றை சொல்லக்கூடாதோ அந்த விஷயத்தை எப்பயுமே சொல்லக்கூடாதுன்னு தான். அப்போ நீ எப்படி இதுலேருந்து தப்பிச்சு வந்திருப்பேன்னு தான். 100 சவுக்கடி உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொன்னால் நீ வந்து உடனடியாக இந்த மந்திரமே வேண்டான்னு போயிருப்பேன் நீ தான். இது கேட்டவுடனே ராஜா கொஞ்சம் யோசித்தான். எழுந்து உட்காந்து ஒரு ஜாட்டை எடுத்துகிட்டு வர சொல்லி மகாராணி கிட்ட சொன்னானா, இப்போ நான் சொல்ல போகிற மந்திரம் அதுக்கு முன்னால் 100 சவுக்கடி கொடுக்கணுன்னானா. சரினாலாம். ஒரு சவுக்கடி பட்ட உடனே ராணியெலாம் சவுக்கடி பட்டிருப்பாளா, துடிச்சாலாம். 2வது வாட்டி ஓங்கும்போது எனக்கு இந்த மந்திரமே வேண்டான்ட்டாலாம். எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, சில நேரங்களில் அன்புக்கோ உணர்ச்சிக்கோ நம்ம ஆட்பட்டு ஒரு செயலை செய்யும் பொழுது அது நமக்கு மரணத்துக்கு சமமான கண்டத்தை கொடுத்துரும், கட்டத்தை கொடுத்துரும்ன்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நம்ம பார்க்குறோம், அப்பா அம்மா வயசான காலத்தில் பசங்களுக்கு வீடை எழுதி வச்சுட்டோம், வீடு வாசல் இல்லாமல் போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து அப்புறம் கலெக்டர் அந்த வீட்டை வந்து வாங்கி மறுபடியும் அவள் அப்பா அம்மாக்கிட்டே அந்த இதை வந்து ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணி அவள் அப்பா அம்மாக்கிட்டே கொடுத்துட்டான்னு நம்ம பார்க்குறோம். சில நேரத்தில் குழந்தைகள் தானேன்னு உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்கிறான். ஆனால் அது எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு ஆளாக்குறதுனால எப்பயுமே உணர்ச்சி வசமான முடிவுகள் ஏதோ ஒரு இடத்துல தவற கொடுத்துருவோன்னு சொல்லுவா. இன்னும் பல அபூர்வ விஷயம் பின்னால் பேசலாம். இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். வாழ்க்கையில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பில் இருப்பாங்க அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சுவாமிஜி. நேரழைப்பில் காத்துட்ருக்குறாங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்ன சார்? நான் மாம்பழத்துலேருந்து மௌலி பேசுகிறேன். என்ன சந்தேகம் சுவாமிஜி கிட்ட கேட்கணும் சார்? ஆமாம், இப்போ நம்ம இறந்தவர்களுக்கெல்லாம் சடங்கு செய்யும் போது அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு ஒரு 12வது நாளுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு கோதானம் பண்ணா அவர் நல்லது, அவரோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றா அவர் சார்பில். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அது இறந்தவர்களுக்கு அந்த புண்ணியம் சேருமா, இல்லை அந்த கர்த்தா பண்றவங்களுக்கு அந்த புண்ணியம் செல்லுமா அப்படின்றது ஒரு டவுட்டு. சரிங்க சார், அதை பற்றி கொஞ்சம் விவரம் சொல்லணும். சரிங்க சார், நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய சந்தேகத்துக்கு சுவாமிஜி நல்லதொரு தீர்வு சொல்வாங்க. சுவாமிஜி, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சங்கல்பம்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்காக கட்டப்பட்டு சேர்த்து வச்சுருந்த பணத்தை எடுத்து போய் பள்ளிக்கூடம் சேர்க்குறீங்க, 1 லட்சம் ரூபா பணம் கட்டுறீங்க. அந்த 1 லட்சம் ரூபா நீங்கள் பணம் கட்டினது கஷ்டப்பட்டு உங்கள் பணமாக இருந்தாலும் அதால் பலனடைய போகிறது யார்? எந்த குழந்தைக்காக ஃபீஸ் கட்டினீங்களோ அந்த குழந்தைய தான் எல்கேஜோ யூகேஜோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ செகண்ட் ஸ்டாண்டர்டோ ஒரு கேந்திர வித்யாலயில் சேர்க்குறீங்கன்னா அந்த குழந்தைக்கு தான் பெனிஃபிட்டை தவிர அந்த பெனிஃபிட் உங்களுக்கு வரவே வராது. அவன் ஒரு நதியை கடந்து அந்த பக்கம் போகிற இடத்துல கொதிக்கக்கூடிய ஆறு வரும்னு சொல்லுவாள்.
அந்த ஆற்றை தாண்டறதுக்கு நீங்கள் கோதானம் பண்ணும்போது அந்த பசுவோட வாலை பிடிச்சிட்டு அந்த ஆற்றை கடந்து அந்த பக்கம் போவான்னு சொல்லுவாள். அப்போ நீங்கள் கோதானம் பண்ணதோட புண்ணியம் யாருக்கு போச்சு அப்படின்னா, இறந்தவர்களை யாரை குறித்து பண்ணீங்களோ, இப்போ உங்கள் அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ யாரை குறித்து பண்ணீங்களோ அவங்களுக்கு தான் போகும். சரி, அப்போ கோதானம் பண்ணால் எனக்கு புண்ணியம் இல்லையானா? உங்களுக்கு புண்ணியம் வரணும்னா நீங்கள் இறந்தவர்களை குறித்து பண்ணாத தனிப்பட்ட முறையில் உங்களோட பிறந்தநாள் பொழுதோ இல்லை கல்யாணமான நாள் பொழுதோ இல்லை ஒரு நல்ல மகர சங்கராந்தி காலத்துலேயோ புண்ணிய காலத்துலேயோ அந்த மாதிரியான வேலையில் நீங்கள் தானம் பண்ணிங்கன்னா அந்த கோதானத்தோட பலன் உங்களுக்கு வரும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம இறந்து போயிடுவோன்னு யாருக்காவது தெரிஞ்சு 30 நாளைக்கு முன்னே கோதானம் பண்ணால் அவளுக்கு அந்த பலன் கிடைக்கும்னு சாஸ்திரம் சொல்லுது. ஒருத்தருக்கு 80 வயசாகிடுது, இன்னும் 30 நாளில் நான் இறந்து போயிட போகிறேன்னு அவர் மனசில் படுறதுன்னா அவர் கோதானம் பண்ணால் அந்த 30 நாளைக்குள்ளே இறந்தால் தான் அந்த பலன் அவருக்கு கிடைக்கும். இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கூடாது தவறா. சரி, நான் 30 நாள் கழிச்சு தற்கொலை பண்ணிட்டு மோட்சத்துக்கு போகணும் அப்படி நினைக்கக்கூடாது. ஏன்னா மரணம்னு நம்ம பேசுகிறதெல்லாம் இயற்கையாக ஏற்படக்கூடிய விஷயத்தை பற்றி தான். அதனால் நமக்கு புண்ணியம் வரணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு புண்ணியம் வரணும்னா உங்கள் பிறந்த நாள் அன்றைக்கோ கல்யாணமான நாள் அன்றைக்கோ நீங்கள் ஒரு புண்ணிய தினத்துலேயோ நீங்கள் தானம் பண்ணால் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் யார் எந்த பித்ருவை குறித்து அந்த தானத்தை பண்ணீங்களோ அவளுக்கு தான் அந்த பலன் போகுமே தவிர நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் வேணால் இன்னும் விரிவாக நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். அதனால் நீங்கள் பண்ண அந்த தானம் அவளுக்கு தான் அது போய் சேரும். அதனால தான் அவள் அந்த கொதிக்கிற அந்த நதியை கடந்து அந்த பக்கம் போகிறான்னு ஐதீகம். இன்னும் பல அபூர்வ விஷயம் பின்னால் பேசலாம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். நேயர் கேட்டிருந்த கேள்விக்கான பதிலை தெளிவுபடுத்தினதுக்கு நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. யோகா ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமனுபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடைக்கான 7305509333 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்புங்கள். நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். உலகெங்கும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே, ஒரு சில பேருக்கு இந்த தேமல் பட அரிப்பு நமைச்சல்லாம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். ஸ்கின்ல தொடர்ந்து அந்த பாதிப்பு இருக்கும், அரிப்பு நமைச்சல் இருக்கும். அது காலாஞ்சக படம்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு அந்த அழுக்கு சேர்ந்து நல்லா தேய்ச்சி குளிக்காமல் விட்டுட்டாங்கன்னா அந்த அழுக்கே படையாக மாறி தேமலாக வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. இதில் நிறைய வகை இருக்குது. படர் தாமரம் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு இந்த காலாஞ்சக படம்னு சொல்லுவாங்க, சொரியாசிஸ் சொல்லுவாங்க. நிறைய வகை இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தோலை அரித்து உள்ளுக்குள்ளே போய் எலும்பை கூட பாதிக்கிற அளவுக்கு பெரிய தொந்தரவுலாம் கொடுக்கும். சீமை அகத்தி இலையும் சரி, சீமை அகத்தி பூவும் சரி, இதில் தைலம் தயார் செய்து மேலுக்கு தடவலாம். அதேமாதிரி உள்ளுக்கு சாப்பிட்டோம்னா பிலிருபின் அளவை கட்டுப்படுத்துவதற்கும் கல்லீரலில் வரக்கூடிய பாதிப்பில் போக்குவதற்கும் நம்ம உடலில் மறைந்து தாக்கக்கூடிய வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை இவற்றையெல்லாம் போக்குவதற்கும் பயன்படக்கூடியது சீமை அகத்தி பூ, சீமை அகத்தி இலை. சீமை அகத்தி இலை மற்றும் பூவை வைத்து ஒரு மருந்து ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த மருந்து தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, தோல் நோய்களை சரி செய்யக்கூடிய மருந்து எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: சீமை அகத்தி இலை, சீமை அகத்தி பூ, மிளகு, சீரகம், பூண்டு, இந்துப்பு. இப்போ அந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி ஒரு மருந்து தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணீர் ஊற்றிக்கலாம். தண்ணி லேசாக சூடானதும் 4 தோல் உரித்த பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 5 மிளகு சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் சீமை அகத்தி இலை, ஒரு 5 இலைகள் சேர்த்துக்கலாம். சீமை அகத்தி இலை ஷேப் பார்த்தீங்கன்னா நம்ம அகத்திக்கீரை மாதிரியே தான் இருக்கும். அகத்திக்கீரையை கொஞ்சம் பெருசாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இதுவும் அகத்தியை சேர்ந்தது தான். அடுத்ததான் சீமை அகத்தி பூ இந்த மாதிரி தான் இருக்கும், பார்க்க நல்லா அழகாக இருக்கும். இதில் பாதி பூ, அந்த மொட்டு மாதிரி இருக்கிறது ஒரு பாதி பூவை மட்டும் இந்த அளவுக்கு கிள்ளி போட்டுக்கலாம். இது கூட ஒரு சிட்டிகை இந்துப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா சுண்ட காய்ச்சிக்கலாம். அந்த பூண்டு, கீரை எல்லாம் நல்லா வேகணும், நல்லா சுண்டி வரணும். பொதுவாகவே நம்ம அகத்திக்கீரை உள்ளுக்கு சாப்பிட்டோம்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாம் வெளியேறும்னு தெரியும். ரத்தம் நல்லா சுத்தமாகும். அகத்திக்கீரை அடிக்கடி சாப்பிடணும், வயிற்றில் இருக்கிற பூச்சிகளும் சரியாகும்.
அதே மாதிரி தான் அந்த சீமை அகத்தி இலையிலையும் நிறைய நம்ம ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய பண்பு இருக்குது. அதே மாதிரி தோலில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் சரி செய்யக்கூடியது. தோல் நோய் அதிகமாக இருக்குது, ரொம்ப நாளாக தொல்லை பண்ணுதுன்றவங்க இந்த மருந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த தோல் நோயும் சரியாகும். இப்போ இதை நல்லா சுண்டிடுச்சு. இது வேறு ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இது வந்து சீமை அகத்தி இலை, சீமை அகத்தி பூ. இது பார்க்கறதுக்கு நம்ம அகத்தி கீரை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதனுடைய ஷேப் இருக்கும். இந்த இலையை பார்த்தீங்கன்னா அகத்தி கீரை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து சீமை அகத்தின்னு சொல்லுவாங்க. இந்த இலையிலையும் சரி பூவிலும் சரி நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. விட்டமின் சி இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, பீட்டா கரோட்டின் இருக்குது, அல்கலாய்டு இருக்குது, ஃப்ளவனாய்டு இருக்குது, உயிர்சத்துக்கள், தாது உப்புக்கள்லாம் நிறையா இருக்குது. முக்கியமாக ரத்தத்தை சுத்தம் செய்வதற்கு பயன்படுது. தோலில் வரக்கூடிய அரிப்பு, நமைச்சல், எரிச்சல் இவற்றை போக்குவதற்கு பயன்படக்கூடியது. தோல் திசுக்களுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. உடல் முழுக்க ரத்தத்தை சுத்தம் செய்வதற்கு பயன்படக்கூடியது. தோலில் வரக்கூடிய படை, தேமல், சோரியாசிஸ், சோரிய சிரங்கு, பாதத்தில் வரக்கூடிய வெடிப்பு, அரிப்பு, நமைச்சல் இவற்றையெல்லாம் போக்குவதற்கு இந்த இலையில் இருக்கக்கூடிய சத்துக்கள், பூவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நிறைய பயன்படுது. இதை உள்ளுக்கும் சாப்பிடலாம், ஒரு தைலமாக தயார் செய்து மேலுக்கும் பயன்படுத்தலாம். இந்த மருந்தை யாரெல்லாம் சாப்பிடலாம்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேருக்கு காயம் வரும், வருஷக்கணக்கில் இருக்கும், ஆறவே ஆறாது, பாதங்களில் இருக்கும். அதே மாதிரி வெரிகோஸ் வெயின் வந்து அந்த கெண்டைக்கால் சதையிலலாம் இருக்கும், அரிப்பு நமைச்சல் நிறையா இருக்கும், சொரிஞ்சிருவாங்க. அதை கவனிக்காமல் விட்டாங்கன்னா பெரிய படையாக மாறுவதற்கும் வாய்ப்புண்டு, குழிப்புண்களாக மாறுவதற்கும் வாய்ப்புண்டு. அந்த மாதிரி யாருக்கெல்லாம் தொடர்ந்து வருஷ கணக்கில் உடலில் காயங்கள்லாம் இருக்குதோ அவற்றை ஆற்றுவதற்கு இது போல் ஒரு மருந்து தயார் செய்து காலையில் ஒரு 30 மில்லி, மாலையில் ஒரு 30 மில்லி தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அந்த காயங்களை விரைவாக ஆற்றுவதற்கு பயன்படக்கூடியது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை இவற்றையெல்லாம் அழிப்பதற்கும் அந்த காயங்களை விரைவாக ஆற்றுவதற்கும், செப்டிக் ஆகாமல் விரைவாக ஆற்றுவதற்கும் பயன்படக்கூடியது. அதே மாதிரி வைரஸ் காய்ச்சல், மலேரியா காய்ச்சல், டைஃபாய்டு காய்ச்சல், கொசு கடித்து வரக்கூடிய வைரல் காய்ச்சல், அந்த நேரத்தில் கூட, அந்த காய்ச்சல் நேரத்தில் கூட சளி, இருமல் தொந்தரவு இருக்கும். ஒரு சில பேருக்கு தொடர் இருமல் இருந்து அது டிபியாக மாறுவதற்கும், காச நோயாக மாறுவதற்கும் வாய்ப்புண்டு. அந்த மாதிரி காச நோய் வந்து சிகிச்சை எடுக்கிறவங்க, வைரல் காய்ச்சல் இருக்கிறவங்களும் இது போல் ஒரு மருந்தை தயார் செய்து காலையில் மாலையில் 2 வேளையும் ஒரு 50 மில்லி அளவுக்கு தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா அந்த தீவிரமான வைரஸ் காய்ச்சலை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. நேயர்களே, தோல் நோய்களை சரி செய்யக்கூடிய மருந்து தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணீர் ஊற்றி பூண்டு, மிளகு, சீரகம், சீமை அகத்தி இலை, சீமை அகத்தி பூ, இந்துப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சுண்டை காய்ச்சி வடிகட்டி எடுத்தோம்னா இந்த மருந்து தயார். நேயர்களே, எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு இது போல ஒரு மருந்து தயார் செய்து பாதிப்பு இருக்கிறவங்க சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இன்றைய ஆரோக்கிய குறிப்பு. பிபி அதிகமாக இருந்தாலும் சரி, லோ பிபியாக இருந்தாலும் சரி, லோ பிபி இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி மயக்கம் வரும். அதே மாதிரி ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு படபடப்பு அதிகமாக இருக்கும், ஷோல்டர் பெயின் அதிகமாக இருக்கும், முதுகு வலி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்க 1/2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து ஒரு கிளாஸ் அளவு மோரில் போட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த வெந்தயத்தை சாப்பிட்டுட்டு அந்த மோரையும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பிபி நல்ல கண்ட்ரோலுக்கு வரும். அது லோ பிபியாக இருந்தாலும் சரியாகும், ஹை பிபியாக இருந்தாலும் சரியாகும். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.